வணக்கம் நேயர்களே, குட் மார்னிங். எப்போவுமே செவ்வாய்க்கிழமை காலையில் உங்கள் நண்பன் மோகனகிருஷ்ணன் ஒரு வித்தியாசமான கேள்வியோடு வருவேன். வந்து உங்களையும் குழப்பி என்னையும் குழப்பி ஜாலியாக ஒரு மணி நேரத்தை ஓட்டிகிட்டு போவேன். இன்றைக்கி அந்த பிஸ்னஸே கிடையாது. இன்றைக்கி வந்து ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்டை பேசுகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். என்ன சார் அவ்வளோ சீரியஸு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலகத்தில் வந்துட்டு நிறைய மக்கள் அஃபெக்ட் ஆகிற ஒரு வியாதி பற்றிய ஒரு விழிப்புணர்வை இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏற்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த விழிப்புணர்வு எதற்கு, என்ன வியாதி அது, இதை பற்றிலாம் சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்மளுடைய ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு டாக்டர் ஏடி அரசர் சீராளர். சார் வந்து நீரிழிவு நோய் மருத்துவர் மட்டுமில்லை, குழந்தைகளுக்கான சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டு நிபுணரும் சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையின் இயக்குநருமாக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பல வருஷங்கள் இவர் வந்துட்டு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அவர் பார்த்துருக்கிறாரு. அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தபோது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விருந்தினரை நம்மளோட ஷோக்கு நம்ம இன்வைட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் சார், அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம் சார். உங்கள் பேரே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கு சார். அரசர், ஏடி அரசர் சீராளர். அது என்ன சார், எந்த பகுதியை சேர்ந்தவங்க நீங்கள் தமிழ்நாட்டில்? பேர் வைக்கும் போது எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் பேருக்கு எல்லாரும் அதுக்கப்புறம் அர்த்தம் கேட்கும் போது தான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். எல்லாரும் இந்த பேரை ஒரு புதிய பேராக இருக்கே அப்படின்னு கேட்கும் போது, இது தமிழ் உணர்வுக்காக அவர் தமிழில் ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால ஒரு நல்ல தமிழ் பெயரை தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும் நினச்சி, எனக்கு அரசர் சீராளரனும், என் அண்ணனுக்கு அரசர் அருளாளரனும், என் தங்கைங்களுக்கு அரசி பொன்மொழியினும் அரசி அருள்வழியினும், இந்த மாதிரி ஒரு அரசர் அரசி ஒரு ஃபேமிலி உருவாக்குற மாதிரியே இந்த தமிழ் பெயர்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அது என் தாய் தந்தையருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அருமை அருமை. ஆக்சுவலாக தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்துட்டு நம்ம மறந்துட்டு அனாமிகா அப்படி இப்படின்லாம் கனாபனான்னு பேர் வைக்கிறாங்க. அனாமிகானா பேரே இல்லாதவள்ன்றது தான் அர்த்தம். அது தெரியாமல் அனாமிகானே நம்ம ஆளுங்க பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கும்போது இவ்வளோ அழகான ஒரு தமிழ் பெயர் வச்சுருக்கிறீங்க. இதுக்கே வந்துட்டு உங்கள் தந்தையாருக்கு வந்துட்டு ஒரு நன்றி வணக்கம் சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். சார், இந்த அதாவது ஒரு காலத்தில் ஒரு 15 வருடங்கள் 20 வருடங்களுக்கு முன்னாடி எய்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு உயிர்கொல்லி வியாதி ரொம்ப நிறைய மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்தது. ஆனால் மெதுவாக வந்துட்டு எய்ட்ஸை விட வந்துட்டு இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை வியாதி வந்து மக்களிடையே நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் இல்லை, பட் நிறைய டாக்டர்கள் சொல்லி கூட நம்ம வந்து கேள்விப்படுறோம். இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதினா என்ன, எதனால் வரும், யாருக்கு வரும்? ஓகே, வணக்கம். இதை முக்கியமாக நம்ம சர்க்கரை வியாதி வந்து சமீப காலங்களில் அதிக மக்களை தாக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல் தான். இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்லலாம். அதாவது குழந்தைங்களுக்கு வர சர்க்கரை வியாதி வந்து காரணிகள் வந்து வேறு. நம்ம அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வளர்ந்து முடிஞ்சு 18 வயசுக்கு மேலே இல்லை ஒரு 30 வயசு மேலெலாம் வரக்கூடிய இந்த சர்க்கரை வியாதி வந்து வரக்கூடிய காரணம் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அதாவது ஒரு 10 வருடம் இல்லை 20 வருடம் அப்படி ஒரு 10 வருடமாக முன்னாடி போனோம்னா, இந்த 10 வருடமாக என்ன ஆகிட்டு வருதுன்னு பார்த்தோம்னா, இந்த சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிட்டே தான் போகுது. ஒரு 20 வருடத்துக்கு முன்ன போனால் ஒரு 5% மக்களுக்கு தான் இருந்தது, ஒரு 100ல் ஒரு 5 பேருக்கு. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 பேருக்கு 110 ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட 111லேருந்து 15% பேருக்கு இந்த சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ நாம் ஒரு விழிப்புணர்வோடு இருந்து, ஏன்னா இந்த சர்க்கரை வியாதி வந்துடுச்சுன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறிப்போகுது, நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆகிடுது. வெல்பீயிங் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து இது நலம், உடல் நலம் கெடக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிடுது. அதனால் நாம் வந்து இந்த உடல் நலம் கெடாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும்னா இந்த சர்க்கரை வியாதி வராமல் நம்ம பார்த்துக்கணும். அது வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதுக்கு உண்டான நடவடிக்கையை நம்ம தீவிரமாக எடுத்தோம்னா, சின்சியராக நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா இந்த சர்க்கரை வியாதி வராமல் நம்மளால் தடுக்க முடியும் நம்ம வாழ்நாளில். அதை நம்ம விட்டுட்டு சர்க்கரை வியாதி ஒரு தடவை வர வச்சிட்டோம்னா அது பல கோளாறுகளை உண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மல்டிப்ளை ஆகிட்டே போகுது அதனுடைய காம்ப்ளிகேஷன். ஸோ வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இது மெயினாக ஒரு அடல்ட்டில் வர இது வந்து ஒரு ஜெனட்டிக் ஒரு பகுதி இருந்தாலும், மரபணுகள் சார்ந்த ஒரு காரணம் இருந்தாலும் அது ஒரு சின்ன காரணி தான்.
ஆனால் அந்த மரபணு உள்ள அப்நார்மலாக உள்ளவங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பை இந்த லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக இருந்ததுன்னா இது வராமல் அவங்களால போஸ்ட்பான் பண்ண முடியும். நேர்களே, இந்த சர்க்கரை வியாதியை பற்றி நான் மட்டும் டாக்டர்கிட்ட கேள்வி கேட்டால் போதாதுங்க. உங்களுடைய கேள்விகளுக்காகவும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணோம், ஃபோன் எடுக்கணும், டயல் பண்ணணும். ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார் லைனில், ஒரு நேர் லைனில் இருக்கார் சார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது உங்களோட நிகழ்ச்சி, சொல்லுங்கள். வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசுகிறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். குட் மார்னிங் டாக்டர். என் பேர் ஆனந்த், நான் சென்னை வேலைச்சேரியிலிருந்து பேசுகிறேன் சார். இப்ப இந்த நீரிழிவு நோயின்னு சொல்றீங்க, இதோட அறிகுறிகள் என்ன சார்? இது வராம பாதுகாக்கணும்னா என்ன மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கலாம் சார்? ஓகே, நல்ல கேள்வி கேட்குறீங்க. இந்த நீரிழிவு நோய் அதாவது வரத்துக்கு காரணம் நம்மளுடைய அதாவது இது என்ன பார்த்தோம்னா பேசிக்காக நம்மளுடைய பிளட் சுகர்ஸ் இருக்கு இல்லையா, பிளட் சுகர் அதாவது சர்க்கரைன்னு சொல்கிறோம். இந்த சர்க்கரை ஒரு காமன் நேம், அதாவது கார்போஹைட்ரேட். நம்ம கார்போஹைட்ரேட் உள்ள சத்து நம்ம ரத்தத்தில் சுற்றுற விதம் தான் இந்த சர்க்கரை, சுகர்னு சொல்கிறோம், அதாவது குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் தான் நம்ம பாடிக்கு ஃபுல்லாக எனர்ஜியை கொடுக்குது. அதாவது நம்ம உடம்புல உள்ள திசுக்கள் எல்லாம் வேலை செய்யறதுக்கு இந்த குளுக்கோஸ் ரொம்ப அவசியம். இந்த குளுக்கோஸை நம்ம உணவுலேருந்து நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் இதுலேருந்து அது நம்மளுடைய உடம்புக்கு போய் லிவருக்கு போய் குளுக்கோஸாக மாற்றம் ஏற்பட்டு இந்த குளுக்கோஸ் பல உறுப்புகளும் செல்லுது. கொஞ்சம் குளுக்கோஸை நம்ம லிவர் சேர்த்து வைக்குது. ஏன்னா நாம் சாப்பிடாமல் இருக்கிற நேரத்தில் அந்த குளுக்கோஸை லிவரில் எடுத்து உபயோகப்படுத்துறதுக்காக அதிகமாக உள்ள குளுக்கோஸை அது மீதி குளுக்கோஸை லிவரில் அந்த குளுக்கோஸ் நிரம்ப குளுக்கோகான் அப்படின்னு சொல்ல அந்த கிளைக்கோஜனை சேர்த்து வைக்குது. இந்த கிளைக்கோஜனும் நல்லா ஃபுல்லாக நிறைவடைந்த பிற்பாடு அது நம்ம உடம்புல அதை கொழுப்பாக மாற்றுது. ஸோ நம்ம சுகர் ஏற ஏற நம்ம எண்ணெய் பொருட்களை சாப்பிடாமையே நம்ம உடம்புல இருக்கிற எண்ணெய் லைப்பிட் சொல்கிறோம் இல்லையா, அந்த கொழுப்பு சத்துக்கள்லாம் அதிகமாகிட்டே போவோம். ஸோ கொழுப்பு சாப்பிட்டா தான் கொழுப்பு அதிகமாகும்னு கிடையாது. சுகர் அதிகமாக சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல சாப்பிட்ற சுகர்ஸ் கடைசியாக அது கொழுப்பாகவும் மாறி நம்ம உடம்புல தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு சுகர்ன்றது பல மாற்றங்களை ஏற்படுத்துது. இந்த சுகரை குழந்தை பருவத்திலேருந்தே நாம் நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்ம கணையத்தில் உள்ள பீட்டா செல்ஸில் அதிகம் வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருப்போம். எது அதிகம் வேலை செஞ்சாலும் அது சீக்கிரம் சோர்வாயிடும். அதனால தான் சின்ன வயசுலேயே நிறைய சக்கரை பொருளை சாப்பிட வேணான்னு சொல்கிறோம். ஏன்னா சின்ன வயசில் இந்த ரிசர்வ்ஸ் அந்த கணையை எவ்வளோ வேணாலும் உற்பத்தி பண்ணோம். ஆனால் வளர வளர அதனுடைய நிறைய உற்பத்தி பண்ணி அந்த செல்கள்லாம் சீக்கிரம் ஏஜிங் வயசாகி போன மாதிரி ஆகிடு. அதனுடைய உற்பத்தி இன்சுலினோட உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே வரும் கணையத்தில். அப்போ தான் இந்த டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு வந்துடுது. அதனால் நாம் சின்ன வயதுலேருந்தே நாம் இந்த சர்க்கரையை அதிகம் சாப்பிடாமல், சர்க்கரை என்று சொன்னால் நம்ம ரிஃபைன்டு சுகர், நம்ம காஃபிலெலாம் போடுற சர்க்கரை மட்டும் இல்லை, எல்லா விதமான கார்போஹைட்ரேட் டயட், அதை மாவுச்சத்து உள்ள டயட்டை நம்ம அவாய்ட் பண்ணோம். ஸோ இந்த மாவு சத்து தான் இந்த கார்போஹைட்ரேட். இந்த மாவு சத்து தான் நம்ம உடம்புல குளுக்கோஸாக மாற்றம் அடையுது, லிவரில் கிளைக்கோஜனாக போய் சேருது. அதுக்கும் மேலே எக்ஸஸ் ஆனால் நம்ம உடம்புல ஃபேட்டாக சேருது. ஸோ இந்த மாவு சத்து உள்ள பொருள்களை சின்ன வயதுலேருந்தே நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நாளடைவில் இந்த நம்ம வளர இது டயபெட்டிஸ் வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வராமல் இருக்கணும்னா நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளவுக்கு உழைக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல எதையும் சேராமல் நாம் அதை செலவு பண்ணிடணும். இல்லை நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்ணும். நம்மளுடைய உழைப்பு உட்காந்து தான் வேலை செய்ய போகிறேன், அந்த உட்காந்தே வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு மூளைக்கு மட்டும் தான் கொஞ்சம் எனர்ஜி தேவை, குளுக்கோஸ். அப்புறம் உட்காரத்துக்கு உண்டான நம்ம பாஸ்டர் சொல்கிறோம், அதுக்கு தான், வேறு தேவையில்லை. இதே நீங்கள் ஒரு வயலில் போயோ இல்லை வேறு ஃபிசிக்கல் ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒர்க் அவுட் பண்ணும்போது அதிக சுகர் தேவை. ஸோ அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க, ஹார்ட் மேனுவல் ஒர்க்குன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க கொஞ்சம் அதிகம் சாப்பிட்லாம். உட்கார்ந்தே வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புல இந்த மாவு சத்து ஏற்படக்கூடிய இந்த சுகர் ஏறாமல் கணையம் சீராக வேலை செஞ்சு அவங்களுக்கு சுகர் வரதை அவங்களுக்கு ஜெனட்டிக்காக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை தள்ளி போட்டுடும். அந்த ஜெயின்ஸே அவங்களுக்கு இல்லைன்னா அது வராமையே அவங்க என்டையர் வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். ஓகே நேயர்களே, கேட்டிங்களா? அடுத்து யாராவது லைனில் இருக்காங்களாப்பா?
அடுத்த நேயர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் ஐயா, நான் மஞ்சள் காயிலிருந்து சிங்காரவல் பேசுறேன் ஐயா. டாக்டர் ஐயா நலமா? ஐயாவுக்கும் நலமா? இருவருக்கும் நலம். வணக்கம் வணக்கங்க, நலமா இருக்கேன், சொல்லுங்க. ஐயா, நான் எனக்கு 70 வயசு ஆகுதுயா. ம் ஐயா சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லுங்க. கேக்குது. நான் இன்னும் இந்த சின்ன பிள்ளைகளை தின்ன மாதிரியே இப்பவும் நான் அந்த இனிப்பு மிட்டாய்களை நல்லா சாப்பிடுறேன். ம் இதனால எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, இருந்தாலும் இனிமேல் வருமா? அதாவது உங்களுக்கு அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, உங்களுக்கு அந்த அப்நார்மல் ஜீன்ஸ் மரபணு இல்லைன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் பிறக்கும் போதே ஒரு நல்ல ஜீன்ஸோடு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த வரக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்குது. இருந்தாலும் வயது ஆக ஆக நம்மளுடைய உடம்புல எல்லா உறுப்புக்குமே செயல்திறன் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ அந்த செயல்திறன் குறைஞ்சிட்டு வரும்போது அதுக்கேற்றான உணவு வகையை தான் நம்ம சாப்பிட்ணும். எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு நம்ம உடம்பை நம்ம சேலஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு எவ்வளோ இருக்குது, இப்போது 70 வயசில் நம்ம எவ்வளோ உழைக்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், அதுக்கு எவ்வளோ உணவு தேவை, இந்த அளவு உணவு சாப்பிட்றது தான் ஆரோக்கியத்தினுடைய தன்மை. இதை சாப்பிட்டோம்னா பல நோய்கள்லேருந்து நம்ம காத்துக்கலாம். ஸோ எது அதிகமானாலும் நம்ம உடம்புக்கு கெடுதி. ஸ்வீட் சாப்பிட வேணான்னு இல்லை, எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடலாம். சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் ஸ்வீட் சாப்பிடலாம். அந்த அளவு ஒவ்வொருத்தருக்கும் உள்ள அளவு. நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டேன்னா வேறு என்னத்தை குறைக்க போகிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ சுகர், அதாவது மாவு சத்து தேவை. இந்த மாவு சத்தோட சோர்ஸை நாம் எதிலிருந்தெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆக என்ன சொல்கிறாங்க, இந்த மாவு சத்து விரைவில் கரைஞ்சி சுகராக மாறுற மாவு சத்து இருக்குது, ஸ்லோவாக கரையிற மாவு சத்து இருக்குது, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா அது நம்ம உடம்புல போய் செரிமன் ஆகி சுகரை மொள்ள இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கணையும் இன்சுலினை சுரந்து நம்ம பிளட்டில் உள்ள சுகரை ஏறாமல் பார்த்துக்கும். இதே நாம் ப்ராசஸ்டு சுகர் அப்படி சொல்கிறோம், அதாவது குளுக்கோஸையோ சர்க்கரையோ எடுத்து வாயில் போடுது, உடனே அது டைஜஸ்டே ஆகணும், உடனே ரத்த நாளங்களுக்குள்ளே போய் அது குளுக்கோஸ் லெவலை அதிகம் பண்ணுது. அப்போ அந்த கணையம் உடனே இவ்வளோ அளவு சுகரை இன்சுலினை அது சுரக்க முடியாது. அப்போ நம்ம பிளட்டில் உள்ள சுகர் அளவு அதிகமாகிடும். ஸோ நாம் வயதுக்கு ஏற்றவாறும் நம்மளுடைய தொழில் இல்லை வேலைக்கு ஏற்றவாறும் நம்மளுடைய டயட்டை மாடிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்வை ஃபுல் லைஃப்பை நம்ம நோய் இல்லாமல் வாழலாம். ஓகே சார், தேங்க்யூ. அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு டவுட்டு சார். 64வது வயசில் எங்கள் அம்மாவுக்கு டயபெட்டிஸ் வந்தது சார். என்னுடைய பிரதருக்கு 30 வயசுலேயே வந்துருச்சு. இந்த 30 வருடத்துலேயே வரக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை? நல்ல கேள்வி. உண்மையான இதுதான். முன்னெல்லாம் ஏன்னா எல்லாரும் உடல் உழைப்பு அதிகம் இருந்த நாட்கள் போய் இப்போது வர வர சமீப காலங்களில் உடல் உழைப்பு எல்லாருக்குமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாத்துக்குமே மிஷின். இப்போ ஒரு வீட்லேயே பார்த்தோம்னா வாஷிங் மிஷின், டிஷ் வாஷிங் மிஷின், எல்லாத்துக்கும் ஒரு மிஷின். உடல் உழைப்பு குறைஞ்சிட்டே வருது. எல்லாரும் தோட்டம் வச்சுருந்தாங்க, தோட்டத்தில் போய் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் வேலை செய்வாங்க, விளையாடுவாங்க. எல்லா ரோடு நல்லா பெருசாக இருந்தது, கும்பல் இல்லை, வண்டிங்க இல்லை, பசங்கள்லாம் போய் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ எந்த ரோட்லேயும் எந்த பசங்களும் விளையாட முடியாது. விளையாட வசதி உள்ள கிரவுண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, மைதானங்கள்லாம் கம்மி ஆயிடுச்சு, குழந்தைங்களால் விளையாட முடியல. படிப்பில் இப்போ அதிக போட்டித்தன்மை ஏற்பட்டு விட்டது. அதனால் ரொம்ப நேரம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாட்டுக்கோ உடல் வருத்தத்துக்கோ எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறனால தான் இப்போ வர வர ரெண்டாவது உழைப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு பக்கம் நீங்கள் மேனுவல் லேபரர்னு சொல்கிறோம் இல்லையா, ரோட்டில் வேலை செய்கிறவங்க ரொம்ப உழைப்பு குறைஞ்சிடுச்சு. அவங்களுக்கு எல்லாம் மிஷின் வந்துச்சு, ஜேசிபி மிஷின், அந்த மிஷின், இந்த மிஷின். மண்ணை அள்ளி உடனே முன்னெல்லாம் மம்டியில் வெட்டி கடபாறையில் தோண்டி கொட்டிகிட்டு இருந்ததெல்லாம் போய் இப்போ மிஷின் உடனே செய்யுது. இவங்க நின்று அந்த மிஷினை வேடிக்கை பார்க்குறாங்க, இல்லை அந்த மிஷினை இயக்குறாங்க. அதுக்குண்டான உழைப்பு ரொம்ப கம்மி. ஸோ நம்ம அந்த 2 விதத்துலேயும் வீட்லேயும் குறைஞ்சி போகுது, வெளியில் வேலை செய்கிற இடத்துலையும். காலையில் ஆஃபீஸ் போனோம்னா சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துலையே உட்காந்து வேலை செய்கிறோம். சாப்பாட்டுக்கு கொஞ்சம் எழுந்து போகிறோம், நம்மளுடைய ரெஸ்ட் ரூமுக்கு எழுந்து போகிறோம், தவிர மீதி எந்த விதமான உடல் உழைப்போ இல்லாமல் நம்மளுடைய வேலையெல்லாம் அமைஞ்சு போகுது. அதே சமயம் நம்மளுக்கு வருமானம் அதிகமாகிட்டே போகுது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு சாப்பாடு கிடைக்கிறது அதிகமாகிட்டே போகுது, உணவு கிடைக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்கும் உணவு அதிக அளவு கிடைக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சாப்பாடு இல்லாத ஒருத்தரை பார்க்கவே முடியாது. சர்ப்ளஸ், வி ஆர் நவ் இன் இந்தியாவே ஃபுட் சர்ப்ளஸில் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடும் உண்மையே ஃபுட் சர்ப்ளஸ் தான் ஆயிருக்கு.
உணவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. ஸோ பணமும் இருக்குது, உணவும் இருக்குது. எல்லாரும் உணவை வந்து நிறைய ருசித்து சாப்பிட்டு அவங்க சந்தோஷம் அடையணும்னு பார்க்குறாங்க. அதனால் நிறைய சாப்பிட்றாங்க. அதிக சுகர் அவங்க உடம்புல ஏறுது. அட் த சேம் டைம் உழைப்பு கம்மியாகுது. அதனால் அவங்க பிளட் சுகர் வந்து அதிகமாகுது. அவங்க கணையத்தை அதிகம் வேலை செய்ய வைக்கிறாங்க. சிறிது காலம் அந்த கணையம் சோர்வு இல்லாமல் வேலை செய்யுது. கொஞ்ச நாள் கழித்து எக்ஸாஷன் சொல்கிறது, எக்ஸாஸ்ட் ஆகி போயிடும். அது இதெல்லாம் சோர்வடைஞ்சு போயிடும் அந்த கணையம்ன்றது. அப்போது அந்த இன்சுலின் குறைய ஆரம்பிக்கும் போது சுகர் வந்து வெளிப்பட தொடங்குது இந்த நோய். ஸோ இந்த சின்ன வயசுலேயே வர்றதுக்கு காரணம் 30 வயசுலேயே, 60 வயசில் வந்துட்டு இருக்கக்கூடிய நோய் இப்போ 30 வயசுலேயே வரக்கூடியதுக்கு வாய்ப்பு வந்து, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க்கு குறைஞ்சி போச்சு, ஃபுட்டு நிறைய அதிகமாகிடுச்சு. இன்னொன்னா நம்ம லைஃப் வாழ விதத்தில் ஸ்லீப் சொல்கிறோம் இல்லையா, தூக்கம். இந்த தூக்கம்ன்றது ரொம்ப இன்றியமையாதது. யாருக்கெல்லாம் தூக்கம் குறையுதோ, சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க, 7-8 மணி நேரம் ஒருத்தருக்கு தூக்கம் இருக்கணும். இந்த தூக்கம் குறைஞ்சி போனால் கூட அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் இருந்துன்னா அது நம்ம உள்ள எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். ஏன்னா இந்த மன அழுத்தம் பல கெட்ட ஹார்மோன்களை சுரக்குது. இந்த கெட்ட ஹார்மோன்கள் நம்ம உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகளில் செயல்களை குறைக்குது. அப்போ அது கணையத்தோடைய வேலையும் குறைக்க செய்யும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், காம்படிட்டிவ் வேர்ல்டில் நான் இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், குறுகிய காலத்திலேயே சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் வந்து இந்த சுகர் ஒரு 30 வயதிலேயே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஸோ நாம் மகிழ்ச்சியாக நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழணும்னா நாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும். நம்மளுடைய எதிர்பார்ப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ரியலிஸ்டிக்காக பார்க்கணும். எங்கள் அப்பா 60 வயசில் வீடு வாங்கினார், கார் வாங்கினார். இப்போ நான் வேலைக்கு சேர்ந்த உடனே வாங்கணும் அந்த ஸ்ட்ரெஸ், அந்த இஎம்ஐயை கட்டணுன்ற ஸ்ட்ரெஸ், கடனாளி ஆகிட்டோம் எப்படி கடனை கட்ட போகிறோன்ற ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்க தொடங்கணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாலே சுகர் வரக்கூடிய வாய்ப்பு தள்ளி போகும். ரெண்டாவது நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட், டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கோம், மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நாம் வந்து தூக்கத்தை குறைச்சிட்டோம். தூக்க நேரத்தை எடுத்துன்னு போய் டிவி பார்க்குறதுலையும் மொபைலை பார்க்குறதுலையும் அதில் எங்கேஜ் ஆகிடும், அதுலேயும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடும் பல இதை பார்த்துட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த தூக்கமின்மையும், ரெண்டாவது அவைலபிள் ஃபுட்ஸ் அதிகமாகிட்டே போனால், ரெண்டாவது ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், எது ஒன்றும் இமீடியட்டாக ஜீரணம் ஆகிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்றாங்க. இப்போது நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம சுகர் லெவல் அதிகமாகுது உடனே. ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ் எப்பவுமே ஃபைபர் அதிகம் உள்ள, அது என்ன சொல்கிறோம் இப்போது டயபிட்டிஸ் கண்ட்ரோல்லையே, காய் கறிகளை நல்லா சேர்த்துக்கணும். அந்த ஃபைபர், இந்த ஃபைபர் தான் நம்ம ரத்தத்தில் சுகரை சீராக ஏறுறதுக்கு உதவுது. அதிகம் டக்குன்னு ஏறிடாமல் இது அந்த அப்சார்ப்ஷனையும் டைஜஷனையும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி முள்ள சுகரை ஏற்று, எப்படின்னா அந்த கணையம் வேலை செய்கிற திறனுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா சுகர் நம்ம பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம டயட்டும் நல்ல ஃபைபர் உள்ள டயட், சரியான நேரத்தில். நம்மளுக்கு இப்போ அடிக்கடி ஸ்நாக்கிங் சொல்கிறோம், எப்போ பார்த்தாலும் போய் வெளியில் ஏதாவது ஸ்நாக் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, சோஷியலைசேஷன், நிறைய விருந்துகள் ஆயிடுச்சு. இப்போல்லாம் நிறைய விருந்துகளில் போய் சாப்பிடுது, வீட்டுக்கு வந்து ரெகுலர் டயட்டையும் சாப்பிடுது, விருந்தையும் சாப்பிடு. இப்படி நம்ம ஃபுட்டு நிறைய கிடைக்க ஆரம்பி, நிறைய சாப்பிட இந்த மாவு சத்து நிறைய நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் சுகர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிட்டே போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த சுகர் வர்றதை தள்ளி போடலாம், இல்லை வராமல் பார்த்துக்கலாம். நன்றி சார். அடுத்து ஒரு நேர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சார் நான் இந்த விவசாயமும் நெசவு தொழிலும் செய்கிறேன் சார். ஆனால் சுகர் ஓரளவு தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் சுகர் ஏறுது சார். எப்படி சார்? நானும் நெசவு வேலை ஒரே இடத்துல செய்யறது வீட்லயே. ஆமாம். ஆனால் நெசவு தொழிலில் நீங்கள் கையை காலை ஆட்டினே இருக்கீங்கன்னா, தறியை நெஞ்சிட்டு இருக்கீங்கன்னா கையை காலை ஆட்டிகிட்டே இருப்பீங்க. அதே ஒரு எக்ஸசைஸு, அது உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலாக நினச்சிக்கலாம். விவசாயம் உங்களுடைய மேனுவல் ஒர்க்கு உடல் வருத்தி செய்யணும் அப்படின்னா அதுவே உங்களை சுகரை கட்டுக்குள்ளே பாதி தானே வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் உழைப்பு இருக்குது. அடுத்த 2 தான் இந்த இதில். ஒன்று நீங்கள் சாப்பிட்ற அளவை இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தணும், சாப்பிட்ற வகையை சீர்படுத்தணும். அதாவது நீங்கள் சோறை ஜாஸ்தி சாப்பிடுங்க, அதாவது கார்போஹைட்ரேட் மாவு சத்து உள்ள பொருள். நம்ம அரிசி, கோதுமை, கேழ்வரகு, இது 3ம் மாவு சத்து அதிகம் உள்ள பொருள். இந்த 3ஐயும் குறைச்சிட்டு மெயினாக நீங்கள் புரோட்டீன், புரதம் உள்ள பொருள்களை, அதாவது முட்டை, பருப்பு வகைகள், கறி வகைகளை சாப்பிட்றதும், இல்லை எண்ணெயை கூட கொஞ்சம் தாராளமாக்கலாம் சுகர் உள்ளவங்க. ஆனால் இந்த மாவு சத்து உள்ள பொருளை டயட்டில் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா மீதி டயட்டெல்லாம் அதிகம் எடுத்துக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ்,
இருக்கு இல்லையா, காய்கறிகளையும் கீரைகளையும் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கிட்டா அநேகமாக உங்கள் சுகர் உங்களுக்கு இன்சுலின் இல்லாமையோ இல்லை மருந்துகள் இல்லாமையோ கூட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சமீப காலத்தில் இப்போ வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒரு இதை பிரபலப்படுத்துகிறாங்க. அதாவது நம்மளுடைய உடம்புக்கு அந்த சுகர்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணுற நேரம் கொடுக்கணும். அதாவது ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் நம்ம சாப்பிடாம வாயை கட்டிகிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புல ஏற்கனவே சேர்ந்த சுகருக்கெல்லாம் ஸ்லோவாக யூட்டிலைஸ் ஆகிடும். அதனால் ஒரு 8 மணி நேரத்தில் 12 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கணும். ஒரு சாயங்காலம் 8 மணிக்கு சாப்பிட்டோன்னா மறுநாள் காலையில் வரைக்கும் 8 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தனா, ஏன் அந்த 8 மணி டு 8 மணி சொல்லனா, நம்ம உழைப்பும் கம்மியாக இருக்கிற நேரம், தூக்க நேரம். நம்ம நைட் 8 மணிக்கு டிவி முன்னாடி உட்காந்து கொண்டு வந்ததெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உழைப்பே இல்லை. ஆனால் நம்ம உடம்புல இந்த மாவு சத்து மீதி இந்த சுகர் சத்தெல்லாம் அதிகமாகிட்டு நைட்டில் அது உபயோகப்படுத்த முடியாமல் அது வந்து நம்ம சுகரை அதிகமாக்கிட்டு கணையத்தை சீக்கிரம் சோர்வடைய வைக்குது. அதனால் நீங்கள் இந்த செய்கிற வேலை வந்து நல்லா உங்களுக்கு உடல் உழைப்பை குறைக்குது. நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஃபிசிக்கல் ஒர்க்கை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சில நாட்களில் நீங்கள் வயலுக்கு போக வேண்டிய நாட்கள்லாம் நிறைய இருந்துன்னா அந்த நாட்களில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ், வாக்கிங் சொல்கிறாங்க, ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ், வேகமாக நடப்பது, ஒரு 500 ஸ்டெப்ஸ் இல்லை 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தாலே நல்லா வேலை செய்யும்போது இப்போ தறியில வேலை செய்யும்போது தான் கொஞ்சம் அப்படியே மந்தமாக இருக்கிற மாதிரி தெரியும் சார். உங்களுடைய அதாவது சாப்பிட்ற நேரம் சீராக இருக்கணும். அதாவது நம்ம நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்துக்கு சாப்பிட்றதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. ரொம்ப நேரம் மார்னிங் டைமில் உழைப்பில் இருக்கும் போது நம்ம சாப்பிட்ட ஒரு எவ்வளோ அளவு சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த உணவு எப்போன்றதை டைமிங் பண்ணணும். அடுத்தடுத்து சாப்பிட்டு ரொம்ப நேரம் நம்ம வெறும் வயிறோடு இருக்கக்கூடாது. ஸோ மார்னிங் டைமில் நீங்கள் உழைப்பாக இருக்கும் போது நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த சோர்வு வராது. ரெண்டாவது, ஏற்கனவே உங்கள் சுகர் வந்து இருந்து உங்களை பல உறுப்புகளை தாக்கியிருந்தால் அந்த உறுப்புகளுக்கும் நீங்கள் வைத்தியம் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு கிட்னி ஏற்கனவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை கண் பார்வை, கண் நரம்புகளை பாதிச்சிருக்கு, இல்லை கால் நரம்புகளை பாதிச்சிருக்கு ஏற்கனவேனா அதுக்கெல்லாம் நம்ம ரிவர்சல் பண்ணணும். எப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணி நல்ல டயட்டை சாப்பிட்டு அதுக்குண்டான மருந்துகளையும் வைட்டமின்ஸையும் சாப்பிட்டு இதை ரீஜெனரேட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் சோர்வு இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்வை திரும்பி வாழ முடியும். ஓகே சார், இன்னொரு நேயர் ஒருத்தர் லைனில் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா. நான் ஐநாவரத்துலேருந்து அமுதா பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 2 வருஷமா பிபி இருக்கு சார். எனக்கு உயர இருக்கு. அப்புறம் என் கணவருக்கு வந்து சுகர் இருந்தது 15 வருஷமா. இப்ப எனக்கு இந்த 2 வருஷமா பிபி இருக்கிறதுனால எனக்கு சரியா தூக்கமே வரது இல்லை சார். நைட்ல 12 மணி ஆனா கூட தூக்கமே வர மாட்டேங்குது. என் கணவருக்கு சர்க்கரை நோய் இருந்ததுனால, எங்க அம்மாவுக்கும் இருந்தது அந்த நோய். எனக்கு இது வரைக்கும் சுகர் இல்லை. எனக்கு 52 வயசு ஆகுது. அதனால அந்த சுகர் எனக்கு இந்த ரத்த கொதிப்பு இருக்கிறதுனால அந்த சர்க்கரை நோய் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சர்க்கரை நோய் வர வாய்ப்பு இருக்கு. அந்த ஜீன்ஸ் இருந்துன்னா அதனுடைய வெளிப்பாடு 30 வயசுல தெரியலாம், இல்லாட்டி 60 வயசுல தெரியலாம், இல்லை வளர பின்னாடி கூட தெரியலாம். நம்ம லைஃப் ஸ்டைலை நல்லா மாடிஃபைட் பண்ணிக்கணும்னா அது வராமல் கூட தடுக்கலாம். உங்கள் பிபினால் உங்களுக்கு தூக்கம் வராமல் இல்லை, தூக்கம் வராதனால உங்களுக்கு பிபி, தூக்கம் சரியனால பிபி. இந்த ரெண்டுத்துக்கும் காரணம் உங்கள் லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இருந்தால் பிபியும் அதிகமாகிடும், தூக்கமும் போயிடும். நீங்கள் உங்களோட லைஃப்பை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அதாவது நான் மகிழ்ச்சியாக இருக்க என்ன பண்ணணும், எது என் மகிழ்ச்சியை கெடுக்குது, எந்த ப்ராப்ளம் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நீங்களே உள் ஆராய்ச்சி பண்ணணும் உங்கள் மனசுக்குள்ளே. அதை வந்து நீங்கள் தீர்வு காணணும். அந்த உங்கள் மன அழுத்தத்தை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு தீர்வை கண்டிங்கன்னா அநேகமாக உங்கள் பிபி குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தூக்கம் நல்லா வந்துடும். தூக்கம் நல்லா வந்தால் பிபி குறையும். பிபி குறையினால தூக்கம் வராது. பட் உங்கள் கணவருக்கு சக்கரை வியாதி இருக்கிறதுனால அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவருக்கு மறுமணம் கொடுத்தது அவருடைய பேரண்ட்ஸு, அவங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு. உங்கள் கணவர்கிட்ட இருந்து உங்களுக்கு சக்கரை வியாதி வராது. உங்களுடைய தாய் தந்தையர், உங்களுடைய குடும்பத்தார் இல்லையா, உங்களோட உடன் பிறந்தவர்களுக்கு யாருக்காவது சக்கரை வியாதி இருந்ததுன்னா அப்படின்னா அந்த ஜீன்ஸ் உங்கள் குடும்பத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா அப்படி இல்லவே இல்லை அப்படின்னா அது பியூராக நல்ல ஜீன்ஸ், அது சக்கரை வியாதி வராமல் இருக்கிற ஜீன்ஸ். அப்படி இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அதனால் பயப்பட வேண்டாம். ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்குதுன்னா
இது உங்கள் கணையத்தையும் பாதிக்கும். சொல்றேன் பாருங்களேன். ஸோ அதனால் சுகர் வரத்துக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் சுகர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அம்மா அதனால் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் குறைச்சிருந்தா பல நோய்களையும் தடுக்கலாம். அதுதான் சார் அதிகமாவே இருக்கு. ஆமாம், நீங்கள் அதுக்கு ஒரு தீர்வு காணணும். நீங்கள் உட்காந்து உங்கள் மனதுக்குள்ளேயே இதுக்கு வேற தீர்வு என்ன இருக்குது, இந்த தீர்வுக்கு நாம் ஹெல்ப்பை எப்படி தேடலாம். சில நேரம் நம்மளாலேயே சமாளிக்க முடியாமல் இருக்கும் நாம் ஒருத்தராக. அப்போது நாம் யார் நம்மளுக்கு உதவி செய்வாங்க இதுக்குன்னு. அப்புறம் எப்பவுமே நான் எல்லாருக்கும் சொல்லுது, டேக் இட் ஈஸி பாலிசி. லைஃப்பை எப்பவுமே இந்த டேக் இட் ஈஸி பாலிசி இருக்கணும். எதை ஒன்றும் நம்ம மனத்தில் போட்டு குழப்பக்கூடாது. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாம் இருக்கிறத சந்தோஷப்படணும். நடந்ததை நினச்சி நம்மளுக்கு நடக்கலை, இது நடந்திருக்கு, இதை எப்படி சமாளிக்க, அப்படி டேக் இட் ஈஸி பாலிசியை உங்கள் மனசில் வச்சுங்க. உங்கள் ரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். தேங்க்யூ சார். நேயர்களே, உங்ககிட்ட இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவர் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை ரொம்ப எளிய முறையில் எடுத்து சொல்கிறார். அவர் சொல்கிறத கொஞ்சம் தயவுசெய்து முழுக்க காதில் வாங்கிக்கோங்களேன். அப்போ தானே வந்து உங்களுக்கு புரியும் இல்லையா? அவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறார் அவ்வளோ அழகாக சிம்பிளாக யாருக்கும் புரிகிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நடுவில் நீங்கள் பாட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து எனக்கு இன்னும் அது சரியான்னு தோணலை. அதனால் தயவுசெய்து இனிவரும் நேயர்களாவது அது மாதிரி பண்ணாதீங்க. என்றைக்குமே இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, எந்த நிகழ்ச்சியிலுமே நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேயர்களே, இன்றைக்கி உங்களோட நிகழ்ச்சியில் நம்ம நீரிழிவு நோய் மருத்துவர் டாக்டர் ஏடி அரசர் சீராளர் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம். லேட்டாக டியூன் பண்ண நேயர்களே, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். முக்கியமாக நீரிழிவு நோய் அப்படிங்கிறது எப்படி நம்மளுடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் விளையாடுது அப்படிங்கிறத பற்றி இந்நேரம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி ரொம்ப சிம்பிளாக அழகாக எடுத்து சொல்லிட்டு இருக்காரு டாக்டர். நீங்களும் வந்து கேள்வி கேட்கலாம். இப்போ ஒருத்தர் லைனில் ஆல்ரெடி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், பேசுங்க. வணக்கம், மஞ்சள் பேசுகிறேன். சொல்லுங்க சார். டாக்டர், அதாவது டாக்டர் சார், வெள்ளை சுகர் சாப்பிட்டா சுகர் அதிகமாகிடுமா? அதாவது எல்லா சுகருமே நம்ம உடம்புல சுகரை இன்க்ரீஸ் பண்ணோம். இதில் ரிஃபைன்டு சுகர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது நீங்கள் வெள்ளை சுகர் சொல்கிற பேர் ரிஃபைன்ட் சுகர்ஸ். ரெண்டாவது நாம் மீதி வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு இதெல்லாம் சொல்கிறோம். எல்லாமே சுகர்ஸ் தான். எல்லாமே நம்ம ரத்தத்தில் உள்ள சுகர் அளவை அதிகரிக்க தான் செய்யும். ஆனால் அதிகரிக்கக்கூடிய திறன் சொல்கிறோம் இல்லையா, இமீடியட் ஸ்லோ. இந்த ரிஃபைன்ட் சுகர்ஸ் வந்து இமீடியட்டாக நம்மளை வந்து ரத்தத்தில் உள்ள சுகரை அதிகப்படணும். ஏன்னா அது டைஜஷனே ஆக வேணாம், கரைஞ்சி உடனே நம்ம உடம்புல சீக்கிரமாக ஜீரணமாகி ரத்தத்துக்குள்ளே போயிடும். வேற மற்றதெல்லாம் அதில் மீதி ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். இப்போ வெல்லம் போன்ற பொருட்களில். பட் அதுவும் சுகரை அதிகம் தான் பண்ணும். அதனால் நான் ரிஃபைன்டு சுகரை விட்டுட்டேன், வெள்ளை சுகரை விட்டுட்டேன், வெல்லத்தை அதிகம் சேர்த்துட்டேன், தீர்வு கிடையாது. ஏன்னா மஞ்சளாக இருக்கிற அந்த வெல்லம் சுகரும் நம்ம சுகரை ஏற்றும், அதையும் அளவாக தான் நம்ம உட்கொள்ளணும். அந்த பனை வெல்லம் வந்து டாக்டர், அது பயன்படுத்தலாமா? பனை வெல்லத்தை நம்ம சுகரை இன்க்ரீஸ் தான் பண்ணோம். அந்த பனை வெல்லம்ன்றது ரிஃபைன்ட் சுகர் அளவுக்கு பண்ணலனாலும் கொஞ்சம் தாமதமாக அதை நம்ம சுகரை இன்க்ரீஸ் பண்ணோம். அதனால் எல்லா வெல்லங்களும் எந்த ரூட்லேருந்து வந்தாலும், அதாவது சுகர் கேன் சொல்கிறோம் இல்லையா, கரும்புலேருந்து வந்த சுகரும், பீட்ரூட்டில் வந்து இந்த சுகரும், பனையில் வந்து சுகரும், எந்த சோர்ஸ்லேருந்து சுகர் வந்தாலும் அது நம்ம ரத்தத்தில் இருக்கிற சுகரை அதிகரிக்க தான் செய்யும். சார், எல்லாத்துக்குமே வந்துட்டு அதாவது நாம் சுகருக்கும் ஸ்வீட்னருக்கும் வித்தியாசம் பண்ணோம். இப்போ அந்த சுகர்ஸ் வந்து இனிப்பை கொடுக்குது நம்ம நாக்குக்கு ருசியை. ரெண்டாவது அது ஒரு எனர்ஜி பொருள். ஆனால் எனர்ஜி இல்லாத ஸ்வீட்னஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம நேச்சரில் கிடைக்கக்கூடிய ஸ்டீவியா என்று சொல்லக்கூடிய ஒரு செடிகள்லேருந்து, அந்த செடியோட இலை வந்து அதையே இனிப்பாக இருக்குது. ஸோ நிறைய பேர் நம்ம சுகரை இல்லாமையே சில பொருள்களை இனிப்பு பண்ணணும்னா இந்த ஸ்டீவியா என்ற ஒரு செடியை கூட உபயோகப்படுத்தி நம்ம ஸ்வீட்டன் பண்ணிக்கலாம். அப்போ அது சுகர் ஏறாது, நம்மளுக்கு இனிப்பு கிடைக்கும். ஆனால் நம்ம உடம்புல சுகர் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ருசி மட்டும் கிடைக்கும், ஆனால் அந்த சர்க்கரை வந்து நம்ம உடம்புக்கு ஏறாது, அப்படி இருக்குது. ஸோ அதை அந்த மாதிரி உள்ள நம்ம பொருள்களை தேடி நாம் வந்து சுகருக்கு பதிலாக இந்த நம்ம இனிப்பு தான் காரணம் வச்சுக்கணும். நம்ம சுகரை சாப்பிட்றதே அந்த இனிப்புக்காக தான். யாரும் நினச்சி நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சுகர் சாப்பிடல, எனக்கு இனிப்பாக இருக்கணும் நான் சாப்பிட்ற உணவு அப்படி நினச்சா சுகரை சேர்க்குறாங்க, வெல்லத்தை சேர்க்குறாங்க, எல்லாமே சேர்க்குறாங்க. ஸோ இந்த இனிப்புக்கு நம்ம சுகர் இல்லாத ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதை நாம் தேடி பிடிச்சி அதை நாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல சுகர் ஏறாது, பட் இனிப்பையும் என்ஜாய் பண்ணலாம்.
சார் இப்போ நீங்கள் ஒரு செடி பேர் சொன்னீங்களே, அது வந்துட்டு இந்தியாவில் எங்கேயாவது கிடைக்குமா நம்மளுக்கு? இந்தியாவிலேயே கிடைக்குது, நிறைய கிடைக்குது. ஸ்டீவியான்றது பல நூற்றாண்டுகளாக இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். தமிழில் என்ன இப்போ அது வந்து மார்க்கெட்லேயும் சூப்பர் மார்க்கெட்லேயும் அது கிடைக்குது. அது பவுடராக கிடைக்குது. சின்ன சின்ன டேப்லெட்ஸ் ஆட்டம் வச்சு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் போட்டுக்கலாம். நம்ம என்ன பொருள் தயாரிக்கிறோமோ, அது இனிப்பு பொருள் எது தயாரிக்கிறோமோ அதில் போட்டு சாப்பிட்லாம். அது சேஃப். ஆனால் அது நம்ம இலைகள்லேருந்து வர்றதுனால அதில் காஸ்ட் அதிகமாகுது. ஆனால் அதை நம்ம நிறைய உற்பத்தி செஞ்சோம்னா, அந்த செடிகளை வளர்த்து நிறைய அந்த ஸ்டீவியான்ற செடிகளை நிறைய அளவு கேட்கலாம். ஆனால் எல்லாரும் அந்த கஷ்டப்பட்டு அது ஏன் செய்யணும்? சுகர் கேன்லேருந்து எடுக்கக்கூடிய சுகர் ஈஸியாக இருக்குதா? இப்போ சுகர் கேன் சுகரும் ஒரு பிளான்ட்லேருந்து தான் வருது. ஆனால் அது ப்ராசஸ் பண்ணி ஹைலி ரிஃபைன்ட் ஆகிடுது. இதே பனை வெல்லம் என்பது அவ்வளோ ரிஃபைன் ஆகலை. அதனால் அதுக்கு சுகர் ஏற்றக்கூடிய தன்மை கொஞ்சம் ஸ்லோ. ஆனால் அதுலேயும் சுகர் தான் இருக்குது, அது ஸ்லோ. இந்த ஸ்டீவியாவில் சுகரே இல்லை. ஆனால் அது இனிப்பு, நம்ம நாக்கில் உள்ள இனிப்பு நரம்புகளை தூண்டி இனிப்பு உணர்வை கொடுக்குது. ஸோ அதனால் அதுக்கு சுகரே இல்லாமல் இனிப்பு வரக்கூடிய ஒரு பொருள் அது. அப்படின்னா கிடைக்குது. சுகர் கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கரும்பு ஜூஸ் நம்ம குடிக்கலாமா? டயபெட்டிஸ் கரும்பு ஜூஸ் அதிகமாக சுகரை இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ வெறும் சுகர், வெள்ளை சுகரை சாப்பிட்றதுக்கும் கரும்பு ஜூஸ் குடிக்க அப்படி வச்சுக்கணும். அப்படி நம்ம பார்த்தோம்னா அதனுடைய தன்மை வந்து கொஞ்சம் கம்மி, ரிஃபைன் சுகர் சாப்பிட்றத விட. நம்ம மெயினாக நான் என்ன சொல்வேன்னா, நிறைய பேர் இந்த வெளியில் ஜூஸ் சாப்பிட்றாங்க, ஜூஸ் கடைகளில். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இனிப்பு வர்றதுக்காக கசப்பான இருந்த சாத்துக்குடியிலையும் புளிப்பாக இருக்கிற சாத்துக்குடியும் இனிப்பாக்கி கொடுக்குறாங்க அடித்து. அப்படின்னா அதில் நிறைய சுகர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு 8 தேக்கரண்டி அளவு ஆட் பண்ணுவாங்க. இல்லாட்டி 8 தேக்கரண்டியில் செய்யப்பட்ட சிரப், சுகர் சிரப்பை அதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ 8 தேக்கரண்டினா நான் ஒரு 8 இட்லி சாப்பிட்றதுக்கு சமமாகுது ஒரு ஜூஸ் குடிக்கும் போது. வெறுமனே பழச்சாறு சாப்பிட்றது நல்லது, சுகரே போடாமல் நேச்சுரல் ஃப்ளேவரோட. அதை விட மிக சிறந்தது அந்த பழத்தை முழுமையாக சாப்பிட்றது. ஜூஸ் சாப்பிடாம பழத்தையே சாப்பிட்றது. பழத்தையே சாப்பிடும் போது, கடித்து சாப்பிடும் போது அதில் ஃபைபரும் மற்ற பொருட்கள் இருக்கிறத நம்ம உடம்புல சுகரை ஏற்றக்கூடிய தன்மை வந்து கம்மியாகுது மிகுந்த அளவு. அதனால் சுகர் விரைவாக ஏறாது. ரெண்டாவது, நம்ம ஒரு ஜூஸ் போட 4 சாத்துக்குடி அடிக்க வேண்டியிருக்கோம். ஆனால் நம்ம உரித்து சாப்பிடும் போது ஒரு சாத்துக்குடியை தான் சாப்பிடுவோம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அளவும் கம்மியாகுது. ஸோ அதனால தான் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்கிறது, பழங்களை பழங்களாக சாப்பிடுங்கள். அதை ஜூஸாக போட்டு ரசிக்கலாம். அதை சின்ன வயசில் பண்ணும்போது ரொம்ப தெரியாது. ஆனால் சுகர் வந்துட்டவங்களுக்கு, இல்லை சுகர் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க இந்த மாதிரி வெளியில் போய் இந்த சிரப், சுகர் சிரப்பையோ சுகரையோ போட்டு தயாரிக்கிற ஜூஸ்களை சாப்பிட்றத தவிர்க்கணும். சரி சார், இப்போ ஒவ்வொரு வியாதிக்குமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி ஒன்று இருக்கும். இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை வியாதி வந்து எத்தனை வருஷங்களாக ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா சார்? அதாவது ஆமாம், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது இது வந்து ரொம்ப தொன்மையான நோய் தான். பல இதில் இந்த நோயை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு புதுசாக வந்த நோய் இல்லை, ஆனால் புதுசாக அதிகமாகிற நோய். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்லாம் மாற மாற இந்த நோயோட தீவிரமும் நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் சொல்கிறோம் இல்லையா, எத்தனை பேரை தாக்குதுன்ற அளவுகளும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. ஸோ இது ஒரு புதுசாக வந்த நோய் கிடையாது. பழமையாக இருந்த நோய் இப்போது அது நிறைய அதிக அளவில் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிக்கிட்டு வருது. நாம் இதை வந்து கட்டுப்படுத்த முயற்சிக்கணும். அதுக்கு நம்மளை உணவு முறையை மாற்றணும், உழைப்பு முறையை நம்ம மாற்றிக்கணும். இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விதமான கிளைமேட் இருக்குது. ரொம்ப குளிர்காலம் இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள் இருக்குது, சென்னை மாதிரி கடலோரமாக இருக்கக்கூடிய. இந்த கிளைமேட்டை பொறுத்து கூட நம்மளுக்கு வந்துட்டு இந்த சுகர் வரக்கூடிய வாய்ப்பு, இந்த கிளைமேட் ரீஜனல் டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இது அமையும். ஏன்னா குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க தங்களை உடம்பை வந்து சூடாக்கிக்கினே இருக்கணும். அவங்க உடம்புல ஹீட் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க உடம்பு வந்து அந்த சூடு, உடம்புக்குள்ளே என்ன சூடு இருக்கணுமோ 37 டிகிரி சென்டிகிரேட் சொல்கிறோம் இல்லையா, அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம உடம்பே வேலை செய்யும். இப்போ அந்த 37 டிகிரி சென்டிகிரேடை மெயின்டைன் பண்ணதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற சுகர், கொழுப்பு எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி தான் இந்த பாடி. ஸோ குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிக உணவு சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு சாப்பிட்லாம். இதே நம்ம வெயில் கண்ட்ரி, அதாவது நிறைய வெயில் இருக்கிற இடம்,
இங்கே வந்து நம்ம நிறைய ஏற்கனவே ஹீட் வெளியிலேருந்தே நம்மளுக்கு உள்ளுக்கு வருது. நாம் வந்து ஹீட்டை குறைக்கலான்னு ட்ரை பண்ணுறோம். வெளியில் 40 டிகிரி காயுது இன்றைக்கி வெயில் காலத்தில், நம்ம உடம்பு 37 தான் இருக்கணும். அந்த 40 நம்ம உடம்பை 40 ஆக்கிடக்கூடாது. அதுக்கு நம்ம உடம்பு அதிக ஸ்வெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, வியர்வையை சுரந்து நம்ம பாடியை கூல் பண்ணிகிட்டே இருக்குது, எனர்ஜி ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிடுது. அதனால் நம்மளுக்கு இந்த சுகர் வந்து தேவைப்படாமல் போகுது ரொம்ப, நம்மளோட உடம்பை ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ வெயில் ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் மெயின்டைனிங் பாடி டெம்பரேச்சர் கம்மி. அதே குளிர் பிரதேசத்தில் அமௌண்ட் ஆஃப் சுகர் நெசசரி ஆர் எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் மெயின்டைனிங் பாடி வந்து அதிகம். ஸோ அந்த அதிகம் அவங்க தேவைப்படனால கொஞ்சம் அதிகம் சாப்பிட்றதுல அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ செய்யாது. ஆனால் நாம் ட்ராபிக்கல் கண்ட்ரி வெயில் பிரதேசமாக இருக்கனால நம்மளுக்கு உடம்பு சூடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் ரொம்ப கிடையாது. ஏன்னா வெளியிலேருந்தே நம்மளுக்கு உண்டான ஹீட்டு கிடச்சி வந்துடுது. சரி சார், இப்போ ஒரு சுகருக்கு வந்துட்ட ஒரு பேஷண்ட், ஒரு நீரிழிவு நோய் பேஷண்ட் ஒருத்தர் இருக்க, இல்லை பொதுவாக யாரோ ஒரு மனிதர், அவருக்கு ரத்தத்தில் சர்க்கரை எவ்வளோ இருக்கணும் ஆக்சுவலாக? ஏன்னா ஒவ்வொருத்தரும் 120 இருந்தால் போதுன்றாங்க, 200 வந்துட்டு இருக்கலாம் அப்படின்றாங்க. சில பேர் வந்து 80 ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. ஒரு பொதுவாக மனுஷனுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு லெவலில் சொல்லுங்களேன் சார். அதாவது ஒரு லெவல் கிடையாது, ஒரு ரேஞ்ச் அப்படி சொல்கிறாங்க. இந்த ரேஞ்ச் வந்து நாம் வந்து பல காலகட்டத்தில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதாவது நம்ம விஞ்ஞானம் வரையும் நம்ம அனுபவம், இந்த சுகர் பேஷண்ட்லாம் பார்த்து அனுபவம் ஆக இந்த ரேஞ்ச் எவ்வளோக்குள்ளே வச்சா நல்லது, எவ்வளோக்கு மேலே இருந்தால் நம்ம இவங்களை சர்க்கரை வியாதின்னு சொல்லிடலாம், எவ்வளோ கீழே இருந்தால் சர்க்கரை வியாதி இல்லை, இப்படி ஒரு ரேஞ்சை செட் பண்ணணும். இது எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, பல லட்சம் மக்களை அவங்களுடைய சுகர் லெவலில் வேறு டைமில் அதை அளந்து பார்த்து, சர்வசாதாரணமாக மக்களுக்கு நோயே வராமல் இருந்தால் இந்த லெவலில் இருக்குது, ஆக இந்த லெவல் தான் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ நாம் சாதாரணமாக இப்போ சொல்லணும்னா ஒரு 110க்குள்ளே இருந்தால் நல்லது, 90லேருந்து 110க்குள்ளே இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். ஆனால் சில பேர் 120 வராங்கன்னு வச்சுங்க, அது வந்து ஒரு 10 மில்லிகிராம் அதிகம் இருக்குது, அவங்கள அப்நார்மல் சொல்லலாமா? நம்ம காஷன், அது நார்மல் இல்லை. இப்போது 100 மார்க் வாங்குறவனுக்கும் 98 மார்க்கு எதுக்கு நல்ல மார்க் அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் சொல்கிறது. ரெண்டுமே நல்ல மார்க்கு தான். அதே மாதிரி தான் 120க்கு 110க்கு மேலே 120னா இவன் வரக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒருத்தர், அதாவது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கான், கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் இவன் லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமாச்சுன்னா அவனுக்கு 120 தாண்டிடும், சர்க்கரை வியாதினே சொல்லிடலாம் அப்படின்னு. பட் கரெக்டாக நம்ம சொல்லணும்னா, ஒருத்தருக்கு சுகர் இல்லை, இவர் இப்போ பர்ஃபெக்டாக இருக்காருன்னா 90லேருந்து 110க்குள்ளே இருக்கணும். அதாவது ஃபாஸ்டிங், அதாவது ஒரு 8 மணி நேரம் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தோம்னா நம்மளுடைய ரத்தத்துடைய லெவல் வந்து சீராக ஒரு லெவலில் வந்து நிற்கிது. நம்ம பாடியில் நிறைய மெக்கானிசம் இருக்குது அந்த சுகரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த அளவு சுகர் மெயின்டைன் பண்ணால் தான் பாடியில் உள்ள செல்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த லெவல் வந்து 90லேருந்து 110க்குள்ளே இருக்கணும். இப்போ இந்த சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த சுகருக்கு, அது அந்த 1.5 மணி நேரம்ன்றது அந்த சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார்? அதாவது நம்மளுடைய கணையம் எப்படி வேலை செய்யுதுன்றது அதனால் தெரியும். இப்போது நம்ம சாப்பிட்டோன்னே என்ன செய்யணும்னா, கணையம் வந்து நம்ம பிளட்டில் இருக்கிற சுகர் அதிகமாகும். ஏன்னா நம்ம ஜீரணமாகி அந்த மாவுச்சத்துக்கள்லாம் சுகராக மாறி நம்ம ரத்தத்தில் போகுது. அப்போது அது வந்து 90 to 110 மெயின்டைன் பண்ணணும். அப்போ என்ன செய்யுது, அதனுடைய அளவு அதிகமாகும் போது நம்மளுடைய கணையம் வந்து உடனே அதை சென்ஸ் பண்ணுது. அதில் ரிசெப்டார்ஸ் இருக்குது. உன்னுடைய சுகர் அதிகமாக இருக்குது, இன்சுலின் கொஞ்சம் சுரந்துடு எக்ஸ்ட்ராவா. ஸோ அந்த இன்சுலினை அது சுரக்குது. அந்த இன்சுலின் நன்றாக சுரந்து ஒருத்தருக்கு ஜீரணமாகக்கூடிய டைம் இருக்கு இல்லையா, பீக் எஃபெக்ட், ஜீரணம் எப்போ ஆகுது. ஸோ இந்த பீக் எஃபெக்ட் வந்து ஜீரணமாகி சுகர் அதிகக்கூடிய இந்த 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம். ஸோ இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ அளவு இன்சுலின் சுரந்து திருப்பி அந்த பிளட்டில் உள்ள சுகரை குறைச்சி நார்மலுக்கு வருது அப்படி ஸ்டடி பண்ணுறது தான் இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் அந்த 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம், இப்போது ஆக்சுவலாக 2 மணி நேரம் ஆனவுடனே சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம கணையம் என்ன செய்யணும், எந்த அளவு இன்சுலின் சுரக்கணுமோ அந்த அளவு இன்சுலின் சுரந்து அதை அந்த லெவலை 140 கீழே கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்துட்டால் நம்மளுடைய கணையம் நல்லா இன்சுலின் சுரக்குது, அது சீராக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை செக் பண்ணதான், அதாவது இந்த கணையம் நல்லா வேலை செய்தா, இன்சுலின் நல்லா சுரக்குதா என்ற செக் பண்ண ஒரு டெஸ்ட்டு தான் இந்த 2 மணி நேரம் கழித்து எடுக்கக்கூடிய சுகர் லெவல்.
இது அப்நார்மலாக இருந்ததுன்னா, அதிகம் இருந்ததுன்னா சுகர் அப்படின்னா நம்மளுடைய கணையம் இன்சுலினை அதிக அளவு சுரக்கலை, அது கஷ்டப்படுது சுரக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நேர்கள் ஒருத்தர் லைனில் இருக்கார் சார், அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் மோகனகிருஷ்ணன் சார். சார் கிட்ட பேசலாங்களா? பேசுங்க சொல்லுங்க சார். பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் எனக்கு வந்து 39 ஏஜ் ஆகுது. நான் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி சுகர் டெஸ்ட் கொடுத்தேன் சார். பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி 75 இருக்குன்னு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 139 இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் அதிகமா இருக்கு, நீங்க வாக்கிங் போயிட்டு நடந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், மாத்திரை எடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். வெரி குட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நான் 5000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு இருக்கேன் சார். காலையில 5 மணிக்கு வாக் பண்றேன். அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் இப்ப அது எடுக்கல. ஒரு குறைஞ்சிருக்குங்களா இல்ல நான் அதாவது? கண்டிப்பா. அதாவது உங்களுக்கு இப்போ உங்கள் கணையத்தோட ரிசர்வ், அதாவது உங்கள் கணையம் எவ்வளோ நல்லா வேலை செய்யுதுன்னு தெரியுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு போதுமான அளவு இப்போ வேலை செய்யுது. 140 கீழே குறைச்சி வந்து வச்சுருக்கு. அதனால தான் உங்களுக்கு டாக்டர் மருந்து போடல. உங்களுக்கு உங்கள் டயட்டை மாடிஃபை பண்ணலாம். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய உணவில் மாவு சத்தை குறைக்கலாம், நார் சத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டி, அதாவது உங்களை உடம்புல உள்ள சுகரை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டி, அது வாக்கிங்கோ, பிரிஸ்க் வாக்கிங்கோ, எக்ஸசைஸோ, பிளேயிங்கோ, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மருந்து உட்கொள்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே போகலாம். இந்த லைஃப் ஸ்டைலை சீராக பின்பற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் சக்கரை வியாதியே வராமல் கூட முழுமையான லைஃப்பை வாழ்ந்துடலாம். சரிங்க சார். இப்போ நான் வாக் பண்றது வந்து 5000 ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்கேன் சார். அது போதுங்களா, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்? அதாவது நாம் எவ்வளோக்கு உழைக்கிறோமோ நடக்கிறோமோ அவ்வளோக்கு நன்மை. மினிமம் சொல்கிறோம். பாஸ் மார்க் வாங்குறதுக்கு என்ன மார்க் 40, ஆனால் நல்ல மார்க் எது 100. நீங்கள் உங்களோட சுகர் நல்லா கண்ட்ரோலில் வைக்கிற அளவுக்கு நடக்கணும் அப்படி நினச்சிங்களேன். அதுதான் எண்ட் பாயிண்ட். சரி சார். இப்போ 140லேருந்து 139லேருந்து நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது 141 ஆயிடுச்சுன்னா, ஓ நம்ம நடக்கிறது கொஞ்சம் பத்தலை, 5000 மேலே 10,000 ஆகிக்கணும், நம்ம ஸ்டெப்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரிங்க சார். சார் சார் இப்போ லைஃப்ல பார்த்தீங்கன்னா சார் அவர் 65 இருக்கு ஏஜ். ஒருவேளை எனக்கு பிற்காலத்தில் அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்குங்களா சார்? ஜீன் பிரகாரம் எந்த இப்போ இது வர்றதுக்கு அப்பாவுக்கு வந்து ஏஜ் 65 சார். ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு சக்கரை வியாதி இருந்ததுன்னா உங்களுக்கு சக்கரை வியாதி வரக்கூடிய இந்த ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, மாற்றங்கள் உங்கள் ஜீன்ஸ்லேயே மரபணுகள்லேயே கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு இண்டிகேட்டர். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபிட்டிஸ் அப்படி சொல்லுவோம். ஃபேமிலி இருந்தால் அந்த ஜீன்ஸ் உங்கள் ஃபேமிலியில் இருக்குது. அதாவது உங்கள் கணையம் வந்து சோறு ரிசீவர் அடையக்கூடிய அந்த ஜீன்ஸ் இருக்குது. அப்படின்னா நீங்கள் இப்போத்துலேருந்தே அதை நீங்கள் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் தள்ளி போட்டு உங்கள் அப்பாவுக்கு 65 வயசில் வந்ததுன்னா உங்களுக்கு 80 வயசில் வராமல் தள்ளி போடலாம். ஓகே சார். அப்புறம் சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா L4 L5 ஒரு சின்ன டேமேஜ் பல்ஜா இருக்கு. அதனால வந்து ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்துருந்தேன் ஒரு 1 இயர். ஆமாம் அதனால ஆமாம், ஸ்டீராய்ட்ஸ் வந்து எப்பவுமே நம்ம சுகரோட மெட்டபாலிசம் சொல்லுவோம். சுகர் எப்படி ஆமாங்க சார், ஸ்டீராய்ட்ஸ் எப்பவுமே நம்ம சுகர் கண்ட்ரோலை வந்து பாதிக்கும். ஏன்னா அது வந்து ஸ்டீராய்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல உள்ள மீதி கொழுப்பு, கிளைக்கோஜன் அது மாதிரி இடத்துல இருந்து சுகர்ஸை ரத்தத்துக்கு புஷ் பண்ணுது. அதனால சுகர் அதிகம் அளவாகும். அது வந்து நம்ம குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், அது ஸ்டீராய்ட் சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தமான நோய் இருந்ததுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம டயட்டையும் எக்ஸசைஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே சார். ஓகே, நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. இன்னொரு நேர் லைனில் இருக்காரா, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க. கேவி ஜெயசீலன் குறமாட்டப்பட்டீங்க ஐயா. எனக்கு சுகர் இருக்குது. இந்த சுகர் டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டு முன்னே எடுத்துக்கணும், சாப்பிட்றதுக்கு பின்னாடி எடுத்துக்கணுங்களா ஐயா? சில சுகர் டேப்லெட்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும், ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் முன்னாடி இருக்கணும். சில சுகர் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சோ இல்லை சாப்பிடும் போதே எடுத்துக்கலாம். அதாவது சுகர் டேப்லெட்லேயே 3 விதம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு சாப்பிட ஒரு 15 நிமிஷத்தில் சாப்பிட உட்காருறது. சில டேப்லெட் சாப்பிட்டு முடிக்கும் போது கடைசி வாய் சாப்பிடும் போதே அந்த சுகர் டேப்லெட்டை சாப்பிட்டுடணும். இன்னொன்று ஒரு 15 நிமிஷம் கழித்து அப்புறம் சாப்பிட்றது. ஸோ உங்களுக்கு என்ன சுகர் மாத்திரை போட்டிருக்காங்களோ உங்கள் டாக்டர் வந்து பரிந்துரை சொல்லுவாங்க, இந்த மாத்திரையை சுகருக்கு முன்னாடி, இந்த மாத்திரையை சாப்பிடும் போதே கடைசியாக வாயில் போட்டுங்க. தட்டு பக்கத்துலேயே வச்சுக்க வேண்டியதுதான், சாப்பாடு தட்டு பக்கத்துலேயே லாஸ்ட் வாய் போடும் போது போட்டுக்கணும். ஏன்னா இந்த சுகர் மாத்திரைகள் வேலை செய்கிற விதம் வெவ்வேறு. இந்த சுகரை குறைக்கக்கூடிய ரத்தத்தில் குறைக்கக்கூடிய தன்மை வந்து வேறு மெக்கானிசமை பயன்படுத்தி இந்த மாத்திரைகள் இருக்குது. ஸோ இந்த மெக்கானிசம் எந்த மெக்கானிசம் உங்களுக்கு கோளாறாக இருக்குன்னு பார்த்து மாத்திரை போட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த மாத்திரைகளை நம்ம சாப்பிடணும். நன்றி.
ஐயா இன்னொரு கேள்விங்க. கேளுங்க. சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ் பயன்படுத்தினா சைடு எஃபெக்ட் வருங்களா? நாம் உணவே அதிகம் சாப்பிட்டா வர சைடு எஃபெக்ட் தான் நம்ம சர்க்கரை வியாதி. எது அதிகம் சாப்பிட்டாலும் சர்க்கரை வியாதி, எது அளவாக சாப்பிட்டாலும் நன்மைக்கு நன்மை. மாத்திரையும் என்ன பரிந்துரைக்கப்பட்ட அளவில் பரிந்துரைக்கப்பட்டதோ அது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நன்மை. நாமளே ஒரு வைத்தியம் பண்ணிக்கலான்னு அதிக அளவு சாப்பிட்டா அது பாய்சனிங் ஆகிடும். அதனால் டாக்டர்கள் எப்பவுமே ஒரு நோயை நல்லா ஆக்கிறதுக்கு மருந்து கொடுக்கும்போது அவங்க மனசில் இருக்கிற எண்ணம் நீங்கள் நல்லா ஆகணும், உங்களுக்கு சைடு எஃபெக்டே வராமல் நல்லா ஆகணுன்ற எண்ணத்தில் கொடுக்குறாங்க. அதனால் சைடு எஃபெக்ட்னு சொல்கிறது தேவையில்லாமல் சாப்பிட்ட வேண்டி தான் வரும். தேவை இருக்கும்போது நாம் அந்த நிவாரணத்தை எடுத்துக்கொண்டோம்னா அது நம்மளுக்கு நன்மையை பயக்கும். டாக்டர் சார், இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது நம்ம நிகழ்ச்சி முடியறதுக்கு. அதனால் 2 முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன். அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ், விமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சர்க்கரை வியாதியே இல்லாதவங்களுக்கு கூட திடீர்னு உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எதனால் ஆகுது? ஆமாம், இது சர்க்கரை வியாதியில் ஒரு குரூப். இது அதாவது கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ். அதாவது ஒருத்தர் கருவுற்றதுக்கப்புறம் அவங்க உடம்புல தாயோட உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அது ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரியே நினைக்கலாம். அதாவது இந்த தாய்மார்களுக்கு ஆக்சுவலாக அந்த சர்க்கரை வியாதி வரக்கூடிய ஜீன்ஸ் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்டார், அவங்க அப்பாவுக்கு இருந்ததுன்னு. அது மாதிரி அந்த குடும்பத்தில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். அதாவது அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு உள்ள ஜீன்ஸை வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சின்றது ஒரு ஸ்ட்ரெஸ். நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. நம்ம ஃபுட்டும் மாறுது. இன்னொரு உயிரும் உள்ளே உருவாகுது. அதனுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ், இந்த பிளசண்டான்னு சொல்லக்கூடிய நஞ்சு கொடி இருக்கு இல்லையா, இதனால் உருவாகக்கூடிய ஹார்மோன்ஸ், இதெல்லாம் நம்மளுடைய சுகர் மெட்டபாலிசத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த தாய்க்கு அந்த சுகர் லெவல்ஸ் கட்டுக்கடங்காமல் அதிகம் போகும். இதை தான் நம்ம கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ இதை நம்ம ஏன் இதுக்கு முக்கியத்துவம்னா, இந்த கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் தாய்க்கு மட்டும் இல்லாமல் இந்த அதிகம் சுகர் இருக்கு இல்லையா, இந்த சுகர் அதிகமாக உள்ளே வளரக்கூடிய குழந்தை கருவிலேயே உருவாகும் போது இந்த குழந்தைக்கு அதிகம் சர்க்கரை கிடைக்க அது பெருசாகிக்கிட்டே போவோம். சாதாரணமாக ஒரு 3 கிலோ தான் வரணும்னு அந்த குடும்பத்தில் அந்த குழந்தை இருந்துன்னா, இந்த தாய்க்கு சுகர் வரனால அது 4 கிலோ அளவுக்கு வளர்ந்துடும். ஏன்னா சுகர் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சுகர் அதிகமாக இருக்கிற ஒரு சூழலில் அந்த குழந்தை வளர்ந்ததுன்னா அது பிக் பேபி, பெரிய பேபி ஆகிடும். ஸோ அந்த கருவில் அது ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அது டெலிவரி பண்ணுறதுக்கு உண்டான கஷ்டங்கள் நிறைய வந்துடும். ஸோ அப்படி கஷ்டங்கள் வரும்போது அதுக்கு பல இடர்பாடுகள் வருது பிறக்கிறதுக்கு. அதனால் முக்கால்வாசி சிசேரியன் ஆப்ரேஷனாக போய் முடிஞ்சிருது. ஏன்னா நார்மல் டெலிவரியில் பெரிய பாப்பாவை எடுக்கும் போது அதுக்கு நிறைய இன்ஜுரிஸ் வந்துடுதுன்னு. ஸோ அது சிசேரியனாக மாறுது. மாறின பிற்பாடு அந்த பாப்பாவை நாம் பெரிய பாப்பாவை எடுத்தோம்னா சுகர் அதிகமாக உள்ள சூழலில் அந்த கணையம் இருந்தனால, பாப்பாவுடைய கணையம் இருந்தனால அது அப்படியே தொடர்ந்து அதிக இன்சுலினை சுரந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. அப்போ என்ன ஆகுது, குழந்தை பிறந்த முதல் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த குழந்தையோட சுகர் அளவு ரொம்ப கம்மியாக குறைஞ்சி போயிடும். ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அப்படி வரும்போது அதுக்கு ஃபிட்ஸும் வந்துடும். ஸோ அதிக சுகர் அம்மாவுக்கு இருந்ததுன்னா பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவும் ஆகி அதுக்கு பிறந்தவுடனே சுகர் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அதிக சுகர் அம்மாவுக்கு இருந்ததுன்னா உள்ள கருவில் உண்டாகிற பாப்பாவுக்கு அது பல கோளாறுகளை உண்டு பண்ணுது. அதாவது கன்ஜெனிட்டல் அனாமலிஸ், பிறவி குறைபாடுகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு வருது. ஆக இந்த டயபிட்டிஸ் மதர்ஸ்க்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு 4 மடங்கு அதிக வாய்ப்பு அந்த குழந்தைக்கு ஒரு கன்ஜெனிட்டல் அனாமலி, பிறவி குறைபாடு வரதுக்கு கூட வாய்ப்பு 4 மடங்கு அதிகமாகிடுது. முக்கியமாக போன்ஸை சம்மந்தப்பட்டதோ இல்லை ஹார்ட்டை சம்மந்தப்பட்ட பிறவி குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிடுது. அதனால்தான் டயபிட்டிஸ் இருக்கிற மதர்ஸ்க்கு ரெகுலராக எல்லா பிரசவமான கருவுற்ற தாய்மாருக்கும் ரெகுலராக அவங்க ஃபாலோ போது அவங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை செக் பண்ணிகிட்டே வராங்க, சுகர் வந்துருச்சான்னு பார்க்க. அப்படி சுகர் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு மருந்தை கொடுத்து அவங்க சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறனால
பிறக்கிற பாப்பா சரியான அளவில் சுகர் அதிகம் இல்லாமல் இந்த பிறவி குறைபாடுகள் அதிகம் ஆகாமல் பிறக்கிறதுக்குள்ள வாய்ப்பு வந்துடுது. அப்படின்னா வந்துட்டு இது குழந்தை டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு அந்த சுகர் லெவல் வந்து குறைஞ்சிருமா? ஆமாம், அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஒரு வாரம் கழிச்சு அந்த கணையம் மொள்ள பாப்பாவோட கணையம் வந்து மொள்ள சீராயிட்டு அதுக்கப்புறம் அந்த பாப்பா உணவுக்கு ஏற்ப அது வந்து இன்சுலினை சுரக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது சுகர் இருக்காது. அது ஒரு டெம்பரரி பீரியட், டிரான்சியன்ட் சொல்கிறது. அந்த பீரியடில் தான் அதுக்கு அந்த சுகர் லெவல்லாம் கம்மியாகுது. அதுக்கப்புறம் அது வந்து சீராகிட்டு அப்புறம் அது வளர்ந்துக்கிட்டே வரும். ஆனால் அது உடம்புல என்ன இருக்குது, அம்மாவுக்கு சக்கரை வியாதி வந்ததுனால அதனுடைய உடம்புல அந்த மரபணு இருக்குது. எப்போது அது பெரிய வளர்க்கும் போது அதுக்கு சுகர் வரப்போக்கூடிய வாய்ப்பு கொடுக்குற ஜீன்ஸ் அதுக்கு இருக்கனால அந்த குழந்தை பெரியவங்களாகும் போது அதுக்கு சுகர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். இப்போ தாய் சேய் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தைகளுக்கு கூட இந்த காலத்தில் வந்து டயபெட்டிஸ் அப்படின்ற இந்த சர்க்கரை வியாதி வந்து ரொம்ப நிறைய குழந்தைகளுக்கு வருது. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதை பற்றி அது என்ன காரணம்? லைஃப் ஸ்டைல் தானா? குழந்தைங்களுக்கு லைஃப் ஸ்டைல் நீங்கள் சொல்கிறது உண்மை. இன்னும் அதுக்கு ஒரு உண்மையான காரணம் கண்டுபிடிக்க முடியல தான் சொல்லுவோம். ஏன்னா நானே இந்த ஒரு 5-6 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். குழந்தைங்களில் வரக்கூடிய சர்க்கரை வியாதியே நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுக்கு ஒன்று காரணம் நம்மளுக்கு எல்லாருக்கும் கோவிட் வந்து போன ஒரு காரணம் ஏதாவது உறுப்புகள்லாம் பாதிச்சிருக்கா தெரியல, இல்லை ஏதாவது வைரஸ் நோய் புதுசாக இந்த கணையத்தை அஃபெக்ட் பண்ணுதான்னு தெரியல, இல்லை நம்ம உணவு முறையில் ஏதாவது ஒரு ஃபுட்டு ஒத்துக்காமல் நம்ம கணையத்தை அழிக்குதான்னு தெரியல. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை வியாதி ஒரு தனி குரூப். இதுக்கு வந்து மாத்திரையும் கிடையாது, எப்பவுமே இன்சுலின் தான். ஏன்னா அது கணையத்தை முழுசுமாக அழிச்சிடுது. அந்த கணையம் வந்து அதுக்குள்ளே உள்ள செல்கள்லாம் அழிஞ்சு போகுது. அதனால் அது இன்சுலினே சுரக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் ஆயிடுது. ஸோ இந்த அழிப்பு வந்து ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆகிற சில அணுக்கள் வந்து அந்த கணையத்தை போய் தாக்கி அதை செயலிழக்க செய்கிறது. இது எதனால் வருதுன்னா சில வைரஸ்கள் இதை தூண்டலாம், சில உணவில் இருக்கிற நம்ம கெமிக்கல்ஸுங்க கூட இதை தூண்டலாம். ஆக இது உண்மையாக சில கெமிக்கல்ஸாக, நம்ம உணவு முறையில் உள்ள கெமிக்கல்ஸாக, இல்லை ஏற்பட்ட சில வைரஸ் நோய்களா சமீப காலத்தில், இல்லை கோவிட் போன்ற உருமாறி வருது அதனாலேயா தெரியல. முன்னெல்லாம் வருஷத்துக்கு ஒரு 4 கேஸ் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் சக்கரை வியாதி குழந்தைங்கள. ஆனால் இப்போ மாதம் 1 கேஸ் 2 கேஸ் அளவு பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எங்களுக்கு தோணுது. ஸோ இப்போ இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி யாராவது அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளோ அளவு இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்து இந்த குழந்தைங்களுக்கு உண்டான சக்கரை வியாதி, ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு சக்கரை வியாதி வந்துட்டால் அவங்களுக்கு மாத்திரைலாம் கிடையாது, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் தான். 3 வேளை இல்லை 4 வேளை தொடர்ந்து அவங்க இன்சுலின் இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டால் தான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். 2வது இது வளர்ச்சி பருவம். குழந்தை பருவன்றது ஒரு வளர்ச்சி பருவம். ஃபுட்டை சாப்பிடாத, ஃபுட்டை கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. வளர்ச்சி ஆகிறதுக்கு உண்டான ஃபுட்டும் கொடுக்கணும், அதே சேம் டைம் நாம் வந்து சுகர் இன்க்ரீஸ் பண்ணாத அளவுக்கு கொடுக்கணும். இது ரொம்ப கடினமான ஒரு பேலன்ஸ். இதை பர்ஃபெக்டாக செய்யணுன்னா குழந்தையோடைய ஒத்துழைப்பு தேவை, குழந்தையோட புரிந்துணர்வு தேவை. ஏன்னா அது மற்ற குழந்தைங்க ஸ்வீட் சாப்பிட்றத பார்த்து, ஏன்னா குழந்தை பருவத்தில் நிறைய ஸ்வீட் சாப்பிட்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ இது நடுவில் இந்த குழந்தைங்களுக்கு சக்கரை வியாதியை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு கடினமான முயற்சி. இதுக்கு இப்போ வந்து புதுசாக சில இதை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. முன்னெல்லாம் நம்ம சிபிஜி அப்படின்னு சொன்னால் கேப்லரி பிளட் குளுக்கோஸ், அதாவது ஒரு சின்ன நீடில் நம்ம விரலில் குத்தி மீட்டரில் பார்க்குறோம் இல்லையா சுகர். இப்போ அதுக்கு பதிலாக ஒரு புது கருவி வந்திருக்கு, அது பேர் கண்டினியூஸ் பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங். அது ஒரு ரெவல்யூஷன். அப்படின்னா ஒரு சின்ன வாட்ச் மாதிரி ஒரு பட்டையாக உள்ளதை நம்ம தோல் பட்டையில் கட்டி வச்சிட்டோம்னா அது சீராக நம்ம உடம்புல 24 மணி நேரம் என்ன சுகர் இருக்குது காமிச்சிக்கினே இருக்குது. எனக்கு அப்போ தெரிஞ்சிடும், இப்போது என் சுகர் 150 இருக்குது, இப்போ நான் இந்த ஸ்வீட்டை சாப்பிட வேணாம், நான் முடிவு பண்ணிக்கலாம். என் சுகர் இப்போ 60க்கு வந்திருக்கு, நான் ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கலாம், இப்படி சாப்பிட்லாம். ஸோ இந்த சிபிஜி கண்டினியூஸ் பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் டிவைஸ் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்த டயபெட்டிக்ஸ். 2வது இன்சுலின் பம்ப். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 முறை செக் பண்ணி போகிறத விட இந்த இன்சுலின் பம்ப் வச்சுட்டா அது வந்து எவ்வளோ சுகர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தொடர்ச்சியாக இன்சுலினை உள் செலுத்தி அதை சீர் பண்ணுது. நேர்களே, நம்ம வந்துட்டு கடைசி 2 நிமிடங்கள் இப்போ வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எங்களுக்கு வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது சில விஷயங்கள் இது உண்மை, இப்படி பண்ணால் வந்து சுகர் வராது, அப்படி பண்ணால் சுகர் வரும், இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மித்ஸ் அபவுட் திஸ் டிசீஸ். நான் முதல்ல டூஸ் சொல்லிடுறேன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூஸ் சீரான உணவு,
அதாவது சீரான உணவுனா சமசீர் அப்படி சொல்கிறோம். சர்க்கரை வியாதி இல்லாதவங்க சீர் வேறு, சர்க்கரை வியாதி உள்ளவங்க உள்ள சீர் வேறு. அப்படின்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்க இந்த மாவு சத்து உள்ள பொருளை அவங்க டயட்டில் குறைச்சிக்கணும். ஃபைபர் உள்ள சத்தை இன்க்ரீஸ் பண்ண, அதாவது காயும் கீரையும் அதிகம் பண்ணிக்கணும். புரோட்டீன் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கணும், புரதம் சொல்கிறத. ரெண்டாவது ஆயிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ரொம்ப சாப்பிடக்கூடாது, பட் சேர்க்காமல் இருக்க வேண்டாம். ஏன்னா ஆயிலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு சத்து, இதை சேர்த்துக்கணும். ரெண்டாவது உடல் உழைப்பு, இது ரொம்ப ரொம்ப அவசியம். எக்ஸசைஸ் பண்ணியோ இல்லை உழைப்பு பண்ணியோ நாம் இந்த உடல் உழைப்பு பண்ணாதான் நம்ம மசில்ஸ் வேலை செய்யும். மசில்ஸ் வேலை செஞ்சாதான், இயக்கம் இருந்தால் தான், நம்ம தசை இயக்கம் இருந்தால் தான் அது சுகரை உபயோகிக்கும். அதாவது டெய்லி எக்ஸசைஸை பண்ணணும், அது எந்த விதமான எக்ஸசைஸாக இருக்கும். ரெண்டாவது தூக்கம், எல்லாருக்கும் சீரான தூக்கம் வேணும். அந்த தூக்கத்தில் குறைய வைக்கக்கூடாது. மொபைல் ஃபோனை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், டிவி பார்க்குற சீரியலை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஸ்ட்ரெஸ் வர்றதில். நாலாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். எப்படி ஒரு பூட்டில் நம்பர் லாக்கரில் எல்லா நம்பரும் சேர்ந்தாதான் பூட்டு திறக்குதோ, இந்த மாதிரி நம்பர் லாக்கர் மாதிரி இந்த 4ம் ஒன்றா சேர்ந்தாதான் நம்ம சர்க்கரை வியாதிலேருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும். அருமையாக சொன்னீங்க சார், அருமையாக சொன்னீங்க. அதாவது என்ன ஒரு பதில் நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினச்சனோ அதை ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர்களே, நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் இந்த 1 மணி நேரம் எப்படி போச்சுன்றது தெரியாத அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமையாக வந்துட்டு இந்த சர்க்கரை நோய், அதாவது நீரிழிவு நோய் பற்றி மருத்துவர் டாக்டர் ஏடி அரசர் சீராளர் அவர்கள் அழகாக பல விஷயங்களை சொன்னார். இனிமேல் பால் இஸ் இன் அவர் கோர்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் நம்ம தான் வந்துட்டு நம்மளுடைய உடம்பை பார்த்துக்கலாம். ஏன்னா ஆஃப்டர் ஆல் இட் இஸ் அவர் பாடி இல்லையா? நம்ம பார்த்துக்கலாம், வேறு யார் பார்த்துப்பாங்க? இவர் சொல்லுவார், ஆனால் கேட்டுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தானே இல்லையா? மீண்டும் இன்று மதியம் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா பை பை. சிரியோ ஃப்ரம் மோகனகிருஷ்ணன். தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இருந்ததுக்கு. நன்றி, வணக்கம்.